கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பண விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ தவறுகள் இதுவரைக்கும் ஏற்பட்டது. கும்பம் ராசியினருக்கு பணத்தை விட கொள்கைகளும் மனிதர்களும் தான் முக்கியம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே உருவெடுத்து அழகக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் வேறு ஒருவரிடம் கடன் வாங்கியாவது தூக்கி கொடுத்து விடக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எது நடந்தாலும் அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்க்க தெரியாத தனத்தாலும் மற்றவர்களை நம்பி கூட்டு தொழில் செய்தது உங்களை கடனாளியாக மாற்றியிருக்கும். ஆனால் நீங்கள் அவர்களை நம்பித்தாங்க எல்லா விதமான பணத்தையும் தூக்கி கொடுத்துருப்பீங்க. கூட்டு தொழில் பண்றதுக்கு நீங்க மட்டும் வந்தாலே போதும், நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு லாபத்தை தேடி கொடுக்கும் அப்படின்னு எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறியிருப்பாங்க. அப்படி கூறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகளோ அல்லது அந்த பணத்தில் ஏதேனும் ஒரு சரிவோ ஏற்பட்டவுடன் அவர்கள் எங்கு செல்வார்கள் என்று கூட தெரியாது. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று விடுவார்கள். உங்களுடைய தொழிலும் அப்படியே படுத்த படுக்கையாக மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு காலம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கிறது. உங்களின் இந்த தாராள குணத்தால் பண விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய தவறுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பீங்க. எப்படியெல்லாம் வாழ்க்கையில பணத்தால் அவதிப்படக்கூடாதோ அந்த அவதிகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அனுபவித்துக் கொண்டுமே தான் இருப்பீங்க. நீங்க செய்த உதவி உங்களையே திருப்பி தாக்கிய போது பண நெருக்கடியில் நீங்கள் தவித்த தவிப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது இன்னமும் தீராமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனையாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்க வாழ்க்கையில நல்ல யோசனைகள் கூட மதிக்கப்படாமல் போன தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பது காலத்தை விட முந்தியது. எப்போதுமே நீங்க யோசித்து முடிவெடுப்பதை விட முடிவெடுத்து விட்டு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். நீங்கள் ஒரு நிறுவனத்திலோ அல்லது குடும்பத்திலோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு மிக எளிமையான அற்புதமான ஒரு யோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா அங்க இருந்த மூடர்கள் உங்களுடைய யோசனைகளை கேலி செய்து நிராகரித்திருப்பார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நாட்களும் காலங்களும் போக போகத்தான் அதனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன அதே ஒரு தவறு நடந்து அங்கே ஒரு பெரிய நஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அன்றே நான் சொன்னேனே இவர்களுக்கு புத்தி இல்லையே என்று நீங்கள் தலையில் கை வைத்து உங்களுடைய அறிவு மதிக்கப்படாததை நினைத்து வருந்திய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருக்கும். என்று உங்களையும் தவறாக பேசிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் வேண்டுமென்ற எந்த விதமான தவறுகளையும் செய்திருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தவறுகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தாங்க இருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்திலும் புரிதல் இல்லாத ஒரு தன்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் உங்களுடைய சொந்த ஆசைகள், தூக்கம், சுகப்போகங்கள் அத்தனையுமே தியாகம் செய்த ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. ஓடி ஓடி உழைத்து அவர்கள் கேட்கும் அத்தனையும் வாங்கி தந்திருப்பீங்க. ஆனா அந்த உன்னதமான தியாகத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சற்றும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீ எங்களுக்காக என்ன செய்து விட்டாய், உன்னால் குடும்பத்திற்கு என்ன லாபம் என்று மிக சாதாரணமாக உங்களுடைய முகத்திற்கு ஒரே நேரே அவர்கள் கேட்டபோது உங்களுடைய நெஞ்சங்கள் ரத்தம் அடித்திருக்கும். குடும்பத்திற்குள்ள ஒரு அனாதையை போல யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களை 24 மணி நேரமும் மன அழுத்தத்திலும் கஷ்டத்திலும் உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நம்ம என்ன செய்வது, யாரை நம்புவது, எந்த ஒரு பக்கம் போனாலும் நமக்கு பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படுகிறது என்ற ஒரு கவலைகளும் கஷ்டங்களும் உங்களை இன்னமும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறுவது அனைத்தும் சரியா பொய்யா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் உங்களை பற்றி ஏதேனும் தவறாகவோ அல்லது பொய்யாகவோ கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றி என்பதை அடையவே முடியாது. எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிரியாகவே பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் வாழ்க்கையில
இப்பொழுது ஒரு மாற்றமானது கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. நண்பர்கள் தான் நமது உலகம் என்று நீங்கள் சில நண்பர்களை தூக்கி வைத்து கொண்டாடிய போது உங்களிடம் பணம் இருந்தவரை கூடவே இருந்துவிட்டு உங்களுடைய கடினமான காலத்தில் அப்படியே மாயமாக மறைந்த துரோக நண்பர்களால் ஏமாந்த உங்களுக்கு நாளை முதல் உன்னதமான மனிதர்களின் நட்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அதனையும் நீங்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களின் நல்ல குணத்திற்காக உங்களுடன் பழகும் புதிய நேர்மையான நண்பர்கள் கிடைப்பார்கள். இதுவரைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளையும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் வைத்து பழகி கொண்டிருந்த ஒரு நட்பு வட்டாரத்தில் இனிமேல் நல்ல ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களின் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவோ ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் ஒரு பலமான ஆதரவு வட்டம் உங்களை சுற்றி இனிமே வரக்கூடிய நாட்களில் உருவாகிவிடும். நம்ம தனியாக இல்லை என்று ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். அதனால உங்களுடைய மனது இன்னும் ஒரு தைரியத்தை தேடி கொடுக்கும். அதே போல மன அமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இதயம் சொல்வதை கேட்பதா அல்லது அறிவு சொல்வதை கேட்பதா என்ற உள்நாட்டு போரினால் இரவில் தூக்கம் வராமல் படுக்கையில் அலைப்பாய்ந்த நாட்கள் நாளை முதல் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்கள் மனதிற்குள்ள ஒரு அசைக்க முடியாத தெளிவும் பேரமைதியும் குடியேறவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத பயங்கள் பதற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். சுதந்திரம் இருந்தும் அமைதியில்லாத நிலைமையானது மாறி காலையில எழும்பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களின் நாட்கள் எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நகர ஆரம்பிக்கும். உங்களின் ஆன்மா ஒரு தியான நிலையை போன்ற ஒரு அமைதியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். மன உளைச்சலாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் கவலைகளாலும் உங்களின் உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பனி போல விலக ஆரம்பிக்கும். இனி நம்மால மீள முடியுமா என்று முடங்கியிருந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களின் செரிமான கோளாறுகள் இரத்த அழுத்தங்கள் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே உங்களுடைய குணமாகவும் மாறிவிடும். முகத்தில் ஒரு புதிய கம்பீரமும் பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் சுறுசுறுப்பும் தொற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டுவிடும். மீண்டும் உங்களுடைய இளமைக்கால சுறுசுறுப்பை பெற்று மீண்டும் நீங்க உருவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். திட்டமிட்ட பணிகள் எல்லாமே ஈடேறிவிடும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தியானது அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைந்து விடுவீங்க. இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே ஈடேறவும் ஆரம்பிக்கும். வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். விற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாதிப்புகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிகள் எல்லாமே ஈடேறிவிடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் தானாகவே கிடைத்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றப்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். சொன்னேனே இவர்களுக்கு புத்தி இல்லையே என்று நீங்கள் தலையில் கை வைத்து உங்களுடைய அறிவு மதிக்கப்படாததை நினைத்து வருந்திய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருக்கும். என்று உங்களையும் தவறாக பேசிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் வேண்டுமென்ற எந்த விதமான தவறுகளையும் செய்திருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தவறுகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தாங்க இருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்திலும் புரிதல் இல்லாத ஒரு தன்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் உங்களுடைய சொந்த ஆசைகள் தூக்கம் சுகப்போகங்கள் அத்தனையுமே தியாகம் செய்த ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஓடி ஓடி உழைத்து அவர்கள் கேட்கும் அத்தனையும் வாங்கி தந்திருப்பீங்க. ஆனா அந்த உன்னதமான தியாகத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சற்றும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீ எங்களுக்காக என்ன செய்து விட்டாய், உன்னால் குடும்பத்திற்கு என்ன லாபம் என்று மிக சாதாரணமாக உங்களுடைய முகத்திற்கு ஒரே நேரே அவர்கள் கேட்டபோது உங்களுடைய நெஞ்சங்கள் ரத்தம் அடித்திருக்கும். குடும்பத்திற்குள்ள ஒரு அனாதையை போல யாரும்
நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களை 24 மணி நேரமும் மன அழுத்தத்திலும் கஷ்டத்திலும் உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நம்ம என்ன செய்வது, யாரை நம்புவது, எந்த ஒரு பக்கம் போனாலும் நமக்கு பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படுகிறது என்ற ஒரு கவலைகளும் கஷ்டங்களும் உங்களை இன்னமும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறுவது அனைத்தும் சரியா பொய்யா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் உங்களை பற்றி ஏதேனும் தவறாகவோ அல்லது பொய்யாகவோ கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிப்பிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றி என்பதை அடையவே முடியாது. எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிரியாகவே பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் வாழ்க்கையில இப்பொழுது ஒரு மாற்றமானது கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. நண்பர்கள் தான் நமது உலகம் என்று நீங்கள் சில நண்பர்களை தூக்கி வைத்து கொண்டாடிய போது உங்களிடம் பணம் இருந்தவரை கூடவே இருந்துவிட்டு உங்களுடைய கடினமான காலத்தில் அப்படியே மாயமாக மறைந்த துரோக நண்பர்களால் ஏமாந்த உங்களுக்கு நாளை முதல் உன்னதமான மனிதர்களின் நட்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அதனையும் நீங்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களின் நல்ல குணத்திற்காக உங்களுடன் பழகும் புதிய நேர்மையான நண்பர்கள் கிடைப்பார்கள். இதுவரைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளையும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் வைத்து பழகி கொண்டிருந்த ஒரு நட்பு வட்டாரத்தில் இனிமேல் நல்ல ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களின் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் ஒரு பலமான ஆதரவு வட்டம் உங்களை சுற்றி இனிமே வரக்கூடிய நாட்களில் உருவாகிவிடும். நம்ம தனியாக இல்லை என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். அதனால உங்களுடைய மனது இன்னும் ஒரு தைரியத்தை தேடி கொடுக்கும். அதே போல மன அமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இதயம் சொல்வதை கேட்பதா அல்லது அறிவு சொல்வதை கேட்பதா என்ற உள்நாட்டு போரினால் இரவில் தூக்கம் வராமல் படுக்கையில் அலைப்பாய்ந்த நாட்கள் நாளை முதல் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்கள் மனதிற்குள்ள ஒரு அசைக்க முடியாத தெளிவும் பேரமைதியும் குடியேறவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத பயங்கள் பதற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். சுதந்திரம் இருந்தும் அமைதியில்லாத நிலைமையானது மாறி காலையில எழும்பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களின் நாட்கள் எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நகர ஆரம்பிக்கும். உங்களின் ஆன்மா ஒரு தியான நிலையை போன்ற ஒரு அமைதியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். மன உளைச்சலாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் கவலைகளாலும் உங்களின் உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பனி போல விலக ஆரம்பிக்கும். இனி நம்மால மீள முடியுமா என்று முடங்கியிருந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களின் செரிமான கோளாறுகள், இரத்த அழுத்தங்கள் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே உங்களுடைய குணமாகவும் மாறிவிடும். முகத்தில் ஒரு புதிய கம்பீரமும் பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் சுறுசுறுப்பும் தொற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டுவிடும். மீண்டும் உங்களுடைய இளமைக்கால சுறுசுறுப்பை பெற்று மீண்டும் நீங்க உருவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். திட்டமிட்ட பணிகள் எல்லாமே ஈடேறிவிடும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தியானது அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைந்து விடுப்பீங்க. இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே ஈடேறவும் ஆரம்பிக்கும். வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். விற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாதிப்புகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிகள் எல்லாமே